வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக்ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சண்டே ஸ்பெஷல் மீம்ஸ் ரியாக்ஷன் பார்ட். என்ன பாட்டு? பார்ட் 6. இதுக்கு முன்னாடி போட்ட மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ எல்லாம் பிளேலிஸ்ட்ல இருக்கு. அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா குளுகுளுன்னு சிரிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம இன்ஸ்டா ஐடி இருக்கு. இன்ஸ்டா ஐடியில ஒரு ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க. ஏதாவது மீம்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் வந்துச்சுன்னா சென்ட் பண்ணி விடுங்க. வாரம் மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ல போறோம். சரி ஓகே, அப்படியே உள்ள போயிடலாமா? பிளட்டி ஸ்வீட். Wake up to reality. 内葉サスケ。俺は波風湊。内葉イタチ。渦巻ナルト。内葉マドラバ。 Nothing ever goes as planned in this accursed world. The best users of water style. டோபிராமாவும் கிசமேவும் சாக்கராவை வச்சுதான் தண்ணியை கொண்டு வருவாங்க. ஆனா சாக்குரா அப்படி இல்ல. அவளுக்கு சாக்கராவே தேவையில்லை. கண்ல இருந்து தானாவே தண்ணி போதன்னு ஊத்தும். கண்ணீரை வச்சே காரியத்தை சாதிப்பாடா. கிளாசிக் ஷிபுடன்ல இருக்கிற சாக்குரா எல்லாம் யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கா. ஆனா பொருட்டோல அழகாவும் இருக்கா, வேற லெவல்ல இருக்கா. அம்மாவானதுக்கு அப்புறம் தான் அழகாவும் இருப்பா, ஸ்ட்ராங்காவும் இருப்பா. நம்ம ஆள் அசால்ட்டா வயிற்றுல இருந்து கத்தி எடுத்ததை பார்த்து சாரடாவோட ரியாக்ஷன் பாத்தீங்களா இல்லையா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பொண்ணுங்க வந்து உன்னோட அண்ணன் ரொம்ப கியூட்டா இருக்கான்னு சொல்லும் போது கேர்ள்ஸோட ரியாக்ஷன் இப்படி இருக்கும். ஆனா பசங்க ரியாக்ஷன் அப்படி இல்ல. உன் தங்கச்சி கியூட்டா இருக்கா, அழகா இருக்கா அப்படின்னு சொன்னா போதும், ரியாக்ஷன் டைம் அப்படியே ஆக்ஷன் டைம் ஆயிடும். இது என்னதான் ஒரு ஃபன்னி வீடியோவா இருந்தாலும் இது 100% உண்மை. உங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு உன் தங்கச்சி ரொம்ப அழகா இருக்கான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அதுக்கப்புறம் நருட்டோ சாஸ்கே மாதிரி ஃபைனல் வேல்யூ பேட்டில் மாதிரி தான். என்ன நீங்க தாய்ஜுட்சுல ஃபைட் பண்ணுவீங்க? ஜுஜுட்சு கைசன்ல கோஜோ இப்படி இருப்பாரு, ப்ளீச்ல இப்படி இருப்பாரு, டிராகன் பால்ல இப்படி இருப்பாரு, ஒன் பீஸ்ல இப்படி இருப்பாரு, கண்ட்ரி வாரியர்ஸ்ல இப்படி இருப்பாரு. கண்ட்ரி வாரியர்ஸ் தானே? டீமன் ஸ்லேயர்ல இப்படி இருப்பாரு. இது என்னப்பா அட்டாக் அண்ட் டைட்டனா? என்னன்னு தெரியல, ஜாப்பனீஸ்ல போட்டிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். இது என்னப்பா அது? ஜோஜோஸ் பிசாரி அட்வென்ச்சரா? கடைசியில கோஜோ நருட்டோல இப்படி இருப்பாரு. அட பாவி, இது கோஜோ இல்லடா, ககாஷி. ஆமால, ககாஷியை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி பண்ணது தானே கோஜோ. அதனால இப்படி போட்டிருக்காங்கப்பா. நருட்டோ சீரிஸ்ல எனக்கு பிடிச்ச ஸ்மைல்னா சாஸ்கேவோட இந்த ஸ்மைல் தான். அந்த 5 சமிட்ல போயிட்டு மாஸ் காட்டுவான் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும் அந்த எபிசோட்லாம். நருட்டோ சீரிஸ்ல ரொம்ப பயங்கரமா பேடஸா ஸ்மைல் பண்ணதுன்னா சாஸ்கேவோட இந்த ஸ்மைல் தான். இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான். ஆனா நருட்டோ இருக்காவை சந்திச்சான், ஒபிட்டோ மடராவை சந்திச்சான். அதனாலதான் இவங்க ரெண்டு பேரோட லைஃப் இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. இது யாருப்பா? ஜிரையாவா? என்னத்த அப்படி பாக்குறாரு? அட சுனாடே, இவருக்கு வேற வேலை இல்ல. அந்த கரடி மூஞ்சனுக்கு என்ன ஒரு ஆனந்தம். ஐயோ, என்னங்க அவுத்துட்டா? ஐயோ, ஜெரையா களத்துல இறங்க போறாரோ? இல்லங்க, வேற எவனோ இறங்கிட்டான். ஆஹா, அவன் யாருன்னு தெரியலையே. இன்னைக்கு நைட்டு சுனாடேவ வேற லெவல் பண்ண போறான். வேற என்ன, மொபைல் சார்ஜ் போற ஓட்டில பிளக் சொருவ போறான். மெஸ்ஸிக்கு வந்து அசிராமா கெட்டப்ப போட்டா இப்படி இருக்கும், ரொனால்டோக்கு வந்து மடரா கெட்டப்ப போட்டா இப்படி இருக்கும். பேரை பாத்தீங்களா இல்லையா? மெஸ்ஸிராமாவா ரொனால்டாராவா? உங்களுக்கு மெஸ்ஸிராமாவை பிடிச்சிருக்கா இல்ல ரொனால்டாராவை பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். எப்ப இட்டாச்சி சாஸ்கேவை தள்ளி விடுறாரோ அப்ப கண்டிப்பா இதுதான் நடக்கும். கடைசியில கோழியை பிடிக்க போயிட்டு அவரே உள்ள வந்துட்டாரு. மாஸ்கோட பேட்டர்னையும் டென்டைல்ஸோட வால் நிக்கிறதையும் ரெண்டுமே பார்க்க அப்படியே ஒரே மாதிரி இருக்குல்ல. நருட்டோ கேர்ள்ஸ் யாராருன்னு பாப்போம். எனக்கு பிடிச்ச நருட்டோ கேர்ள்ஸ்னா ஹினாட்டா, 5th ஹோகாகே லேடி சுனாடே, அடுத்ததா ஈனோ யமனாக்கா, அதுக்கப்புறம் ரக்கட் கேர்ள் டெமரி. இதை நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல, ஆனா சொல்லிதான் ஆகணும். எனக்கு இவங்களை பிடிக்கும் தான். பொருட்டோல மட்டும் தான் எனக்கு சாக்குராவை பிடிக்கும், அதனால சாக்குரா. இவங்க எல்லாரையும் தான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு யாராவது பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். எனக்கு இதுல பிடிச்சது குஷினா தான். ஏன்னா குஷினா குட்டியா இருக்கும் போது தத்தி பனியன்னு கியூட்டா சொல்றா, அதனால எனக்கு குஷினாவை பிடிச்சிருக்கு. இது யாருப்பா? ரியல் லைஃப் சாரடாவா? ஆனா இது காஸ்பிளே தான் இது. ஆனா அச்சசலா பாக்க சாரடா மாதிரி தான் இருக்கு. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? சும்மா சாக்ரா. எது கலவர பூமியில வாங்க வந்து. போடு, சரியான மீமுங்க. நருட்டோ கிட்ட சாக்ரா காலி ஆயிடுச்சுன்னா இதுதான் நடக்கும்.
ఊహిస్తేనే భయంకరంగా ఉంది. நருட்டோ சாஸ்கே ககாஷி எல்லாம் அகாட்சுகில மட்டும் சேர்ந்தாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓவர் பவர்டா இருக்க நருட்டோவும் சாஸ்கே மட்டும் அகாட்சுகில சேர்ந்தாங்கன்னா கன்ஃபார்மா யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது அகாட்சுகி எல்லாம். எப்ப இட்டாச்சியும் ஒபிட்டோவும் சொர்க்கத்துல அவங்க கிளானை மீட் பண்றாங்களோ அப்ப இதுதான் நடக்கும். வாங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். இதனால இட்டாச்சியை போட்டு தூக்கி போட்டு முடிக்கிறானுங்க. ஒபிட்டோ கமூலியை வச்சு தப்பிச்சுட்டான். இட்டாச்சி மாட்டிக்கிட்டாரு. இல்ல கெஞ்சிச்சுவா. இனிமே அவனுங்க 2 பேரும் சொர்க்கத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்ப அடிக்க வருவானுங்கன்னு யாருக்கும் தெரியாது. இந்த போட்டோல பாக்க இவங்க 2 பேரும் ஜோடி புறாக்கள் மாதிரி தானே இருக்காங்க. ஆனா ககாஷி பாக்கும்போது சாக்குரா ஒரு குட்டி பொண்ணு. ஆனா ககாஷிக்கு மட்டும் வயசானதே தெரிய மாட்டேங்குது. சுனாடேவோட ஜுட்சுவை அவரும் யூஸ் பண்றாரோ? ககாஷி கிட்ட இருந்து பெல் எடுத்தது பொருட்டோ மட்டும்தான். பொருட்டோவை தவிர வேற யாரும் எடுத்தது இல்ல. ஆனா ககாஷி பெல்லுக்கு பதிலா அதுல அவன் கையில இலைய வச்சிருவாரு. ஆனாலும் பொருட்டோ பிடிச்ச மாதிரி தானே. அது எப்படிடா ஒருத்தர் சிரிக்கிறத பார்த்தா நம்மளுக்கு அழுக வரும்? அதுக்கு நம்ம பதில் நம்பலனா இவர் ஸ்மைல பாரு. இட்டாச்சி சிரிச்சாருன்னா ஒரு பெரிய இலப்ப சந்திச்சிருக்கான்னு அர்த்தம். இட்டாச்சி சாகுறதுக்கு முன்னாடி சிரிச்சு நம்மள அழுக வச்சாரு. ரீஅனிமேஷன் ஜுட்சுல இருந்து மறைஞ்சு போகும்போது சிரிச்சு நம்மள அழுக வச்சாரு. அவரை சிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்மள எப்படியோ அழுக வச்சிடறாரு. ஆஹா கொட்டையிலே அடிச்சுட்டானே. Feel என்னடா அது? accept pain and know pain. Those who do not know pain will never understand true peace. இந்த பெயினை எப்படா ஃபீல் பண்ண முடியும், அக்செப்ட் பண்ண முடியும்? மனசுல இருக்கிற பெயினை வேணா நம்ம எப்படியாவது ஃபீல் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணலாம். ஆனா இந்த பெயினை எப்படா அக்செப்ட் பண்ண முடியும்? என்னப்பா லவ்வா? எனக்கு எந்த மாசம்? செப்டம்பர்ல யாரு? இட்டாச்சியும் இசுமியா? உங்களுக்கு யாரு வந்திருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. Susuama, Magala, Hooligan, Batpaya, Titachi. பரவாயில்ல, அந்த குழந்தை எல்லாத்தையும் கியூட்டா சொல்லுது. ஆனா சாஸ்கேக்கு தான் என்னமோ குளிக்காவா என்னமோன்னு சொல்லுச்சு. பவர்ஃபுல் காம்போ ரசைங்கானு, ஜெயின் ரசைங்கானு, ரசைங் ஷோரிகானு. அடுத்து என்னது? என்ன ஏதோ பேசுறானுங்க. ஓ டாக்னோ ஜுட்சுவா? நருட்டோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஜுட்சுனா இந்த டாக்னோ ஜுட்சு தான். இவன் யாரு? ஒபிட்டோவா? இது யாரா? ரின்னா சாமியா தான் இருக்கா. இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணிட வேண்டியதான். ஏமா ரின்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கு? என்னையா ககாஷியோட குஜாலா இருக்கா? ஏய் நம்மாலு. ஐயோ என்னடா அது கொடுமை. அட பாவி, சுனாடேக்கு சார்ஜ் போட்டியா? அது 50-60 வயசு கிளவிடா. அதோட சார்ஜிங் மோட்டையிலே பிளேக்க சொருவிட்டியாடா. என்னதான் வயசானாலும் ஆளு செம்மையா இருப்பா. பரவாயில்ல, நீ எத்தனை வாட்டி வேணா சொருவு. சரி ஓகே, இதோட வீடியோ முடிஞ்சது. பாய்.